ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அன்னை நர்சரி கார்டன் மன்னார்குடி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு இன்டோர் பிளான்ட்டை வீட்டில் மெயின்டைன் பண்ணுறது, வாங்கிட்டு வந்து இன்டோர் பிளான்ட்டை எந்த மாதிரி இடத்துல வைக்கணும், எப்படி அதுக்கு வாட்டரிங் பண்ணணும், எப்படி அதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், அதை பற்றின வீடியோ தான். ஸோ நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க, சாதாரண விஷயந்தான். ஸோ ஒன்றும் இல்லை, இல்லை டஸ்ட்டு படாமல் முக்கியமாக பார்த்துக்கணும். டஸ்ட்டு படும், உங்களுக்கு பட்டிருந்தால் ஜஸ்ட் அதை வந்து தினைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரே பண்ணி அதை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த டஸ்ட்டு படிக்கிறது எப்படி துடைக்கிறதுன்னு காமிக்கிறேன். டஸ்ட்டு இந்த மாதிரி படிஞ்சிருக்கும், சில இடத்துல தான் அந்த மாதிரி டஸ்ட்டு படியும். ஸோ டஸ்ட்டு படிஞ்சிருந்துச்சின்னு சொன்னால் இதை நீங்கள் நல்லா துடைச்சிருங்க. துடைக்கிறது மீன்ஸ் நல்லா தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை ஒரு வெட் வைப்ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சி எடுத்துருங்க. ஓகேவா? இப்படி துடைச்சிட்டோம்னாலே அது ஓரளவு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது ப்ரீத் பண்ணுறதே இப்படி தானே, இலை வழியாக தான் ப்ரீத் பண்ணும். ஸோ என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜன் கொடுக்குது, அதோட வேலை. அது மேலே போய் டஸ்ட்டு படிஞ்சிருக்குன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் நல்ல வெட் வைப்ஸை வச்சு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா துடைச்சி எடுத்துருங்க. ஸோ இலை டேமேஜ் ஆகாத அளவுக்கு மெதுவாக தொடங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வைப்ஸில் எதுவும் மண்ணுக்குன்னு இருக்குதுன்னு சொன்னால் இலையை வந்து டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வைப்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு துடைச்சிக்கங்க. ஓரளவு துடைச்சிட்டோம்னாலே நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல் ஃபேன் காற்றுல, அதாவது எனி டைமும் ஃபேன் ஒரு இடத்துல அந்த செடியை வச்சிங்கன்னா இலை வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும், செடியுமே டேமேஜ் ஆகிடும். ஃபுல் ஃபேன் காற்றுல வைக்காதீங்க. எப்போதாவது தான் நீங்கள் ஃபேன் காற்று இருக்கும், எப்போயாச்சும் தான் நாங்கள் ஃபேன் ஆன் பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வைக்கிற போது டேமேஜ் வராது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இடமா தேர்ந்தெடுக்கிறது பெட்டரு. ஸோ அதே மாதிரி டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம், அதுதான் முக்கியமான காரணம். அடுத்தது வந்து ஓவர் வாட்டரிங் பண்ணாதீங்க. அதிகமான தண்ணி ஊற்றுனீங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக டேமேஜ் வந்துடும், சீக்கிரமாக உடனே டேமேஜ் ஆகும். ஸோ ஈரம் இருக்கும்போது திருப்பி தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு ஊற்றணும். கொஞ்சம் மண் காய விட்டு தண்ணி விடலாம், நிழலில் இருக்கிறதுனால செடி உடனே டேமேஜ் ஆகிடாது. ஸோ தண்ணி ஊற்றும் போது ஃபுல்லாக தண்ணி ஊற்ற வேண்டாம், ஒரு 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 அரை டம்ளர் 1 டம்ளர் அந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க. கோகோ பீட் இருக்கிறதுனால தண்ணி உங்களுக்கு வச்சுக்கும். அதிகமான தண்ணி தினைக்கும் ஊற்றுனீங்கன்னா அதோட வேர் வந்து அழுகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அதிக டேமேஜ் வரும் உங்களுக்கு. உரத்தை பொறுத்த வரைக்கும் மண்புழு உரம் இந்த மாதிரிலாம் அதில் ஆல்ரெடி நம்ம மண்ணில் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்லாயிருக்கும். மீன் அமிலம் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கரைச்சி கொஞ்சம் ஊற்றி விடலாம். ஸோ தண்ணி கம்மியாக ஊற்றுறதுனால நம்ம தண்ணியில் கலந்து ஊற்றுறதே இன்னும் பெட்டர். தனித்தனியாக கிரானுவல் டைப்பில் போடாமல் வாட்டரில் சாலியபிளாகவே கொடுக்குறது அதுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு உரம் வந்து அடிக்கடி கொடுப்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா என்பிகேன்னு, அதாவது ஆல்-19 சொல்லக்கூடிய என்பிகே உரம் இருக்குது இல்லையா, இது வந்து பவுடர் ஃபார்மில் உப்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு, சால்ட் ஃபார்மில். ஸோ லிட்டருக்கு 1.5 கிராம் அந்த மாதிரி போட்டு நாங்கள் 1.5 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் கூட நாங்கள் கரைச்சி ஊற்றுவோம். ஸோ அந்த மாதிரி செடிக்கு நம்ம கொடுக்கும்போது அதோட மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் அதெல்லாம். ஸோ அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, பிளான்ட்ஸுக்கு நம்ம தினைக்கும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டு இருந்தோம்னா அதில் உள்ள நல்ல நியூட்ரியன்ஸ்லாம் பிளான்ட்டுன்னு எடுத்துக்கும். சப்போஸ் வெளியிலையும் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ தொட்டியில் உள்ள செடிக்கலாம் நீங்கள் ஒரு 15 நாள் 20 நாள் கேப்பில் நீங்கள் அடிக்கடி என்பிகே, டிஏபி இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். கொடுக்கும்போது தான் செடி உங்களுக்கு நல்ல நீட்டாக பார்க்குறதுக்கு நல்ல க்ளோவாக தெரியும், நல்லா செடியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த என்பிகே நல்லா கரைச்சிடணும். நான் போட்டிருக்கிறது 1.5 கிராம் 1 லிட்டருக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செடி லீஃப்லேயும் அடிக்கலாம். இது வந்து செடி இலை வழியாக கூட அதை எடுத்துக்கும். ஸோ லீஃபில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வேருக்கும் கொடுக்கலாம். வேர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஒரு 50லேருந்து 100 ml வரைக்கும் கூட ஒவ்வொரு செடிக்கும் ஊற்றி விடுவேன். ஸோ ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. நிறைய கான்சன்ட்ரேஷனாக ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக கரைச்சி ஊற்றுனீங்கன்னா செடி டேமேஜ் ஆகிடும். ஸோ நல்லா டைல்யூட் பண்ணி 1 லிட்டருக்கு 1 கிராம் 1.5 கிராம் அந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி ஊற்றுனீங்கனாலே போதும். இதோட எஃபெக்ட் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் பிளான்ட்டுக்கு கொடுத்தாலே நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஷைனிங்காக இருக்கும் பிளான்ட்டு பார்க்குறதுக்கு. நல்ல புது பிளான்ட் மாதிரியே இருக்கும், நர்சரிலேருந்து வாங்கிட்டு வர மாதிரி. எல்லா நர்சரிலையுமே இந்த மாதிரி பண்ணுவோம். இது பண்ணுறதுனால தான் பிளான்ட்டு நல்லா இருக்குங்களா. நீங்கள் பிளான்ட்லாம் வாங்க மாட்டீங்க. இயற்கை முறையில் தான் நீங்கள் பராமரிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இன்டோர் பிளான்ட்லாம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இது வந்து பாய்சன் கிடையாது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு கையில் எட்டாத இடத்துல வைங்க. இல்லை ஒன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அதோட தூக்கி விட்டுஞ்சிருங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் சேமிச்சு வீட்டில் வைக்காதீங்க. பாய்சன் கிடையாது, இருந்தாலும் இதெல்லாம் கெமிக்கல் ஐட்டம் தான் உங்களுக்கு. பொட்டாசியம் அந்த மாதிரி உள்ள ஐட்டம் தான் அதெல்லாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்தால் வேறு எதுவும் செடிக்கு கரைச்சி ஊற்றிடுங்க. அது எதுவும் ஸ்டாக் பண்ண வேண்டாம், குழந்தைகளுக்கு எட்டுற இடத்துல வைக்க வேண்டாம். இந்த மாதிரி செடியோட வேரில் எல்லா செடிக்குமே கொடுப்போம். இந்த செடின்னு இல்லை, பல செடியாக இருந்தாலும் சரி, பூச்செடியாக இருந்தாலும் சரி, எல்லா செடிக்குமே என்பிகே, டிஏபி இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ இன்டோர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஏபி வந்து டேரெக்டாக போட வேண்டாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுறதே வாரத்துக்கு 2 வாட்டி தான். கிரானுலாக போட்டிங்கன்னா அது கரையிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ இதையும் ஒரு 2 கிராம் 3 கிராம் இல்லை ஒரு 5 இல்லை 10 மணி எடுத்து நல்லா நுணுக்கி தண்ணியில் கரைச்சி ஒவ்வொரு செடிக்கும் ஊற்றி விட்டிங்கன்னா அது ஈஸியாக எடுத்துக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். டிஏபியுமே நிறைய மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா செடி டேமேஜ் ஆகிடும். நிறைய தண்ணி ஊற்றினீங்க, தினைக்கும் தண்ணி ஊற்றுறீங்கன்னா டேமேஜ் ஆகும். ஃபேன் காற்றுல இருந்தால் டேமேஜ் ஆகும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டு வளர்ந்துடும் உங்களுக்கு.
ரொம்பவும் காய போட்டுறாதீங்க. ரொம்ப காய போட்டிங்கன்னா இலையெல்லாம் பழுக்கும் உங்களுக்கு. தண்ணி விடாமல் போட்டிங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி விடுவோம், இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுவோம்னா செடி கம்பல்சரி டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது மாதிரி செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கிங்க. செம்மண்ணில் இருந்தால் கொஞ்சம் தண்ணி நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. கோகோபீட்டாக இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இதுதான் நல்லது. செக் பண்ணிவிட்டு ஊற்றுறது தான் நல்லாயிருக்கும் அது. அப்போ தான் அதே மாதிரி இந்த என்பிகே உரம்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உரக்கடையில் தாராளமாக கிடைக்கும், இல்லைனா நர்சரிகள்லையுமே வச்சுருப்பாங்க. ஸோ வேணும்னா வாங்கிங்க. வாங்கி பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது இப்போ குழந்தைகளுக்கு கையில் எட்ட இடத்துலலாம் வைக்காதீங்க. எந்த உரத்தையுமே யூஸ் பண்ணி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா எல்லா செடிக்கும் ஊற்றி விட்டு அதை காலி பண்ணிடுங்க. தயவுசெய்து வச்சுக்காதீங்க. ஓகேவா? ஒன்றும் பாய்சன் கிடையாது, இருந்தாலும் பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாட் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் செடிக்கு தகுந்த பாட்டை தான் போடணும். சின்னோட செடிக்கு பெரிய பாட்டை போடாதீங்க. ஸோ அப்படி போட்டாலும் டேமேஜ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோலேருந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.